ஹோட்டல் நிகழ்வு மேசை காலை. பவித்ரா அழகான சேலையில் ஹோட்டல் லாபியில் நிகழ்வு மேசையை கையாளுகிறார். அவரது சகாக்கள் அனு, தீபா மற்றும் ரம்யா அனைவரும் ஒரு துடிப்பான குழு. அனு: அண்ணே பவித்ரா, இன்னிக்கு நீ குவீன் போல இருக்க. பவித்ரா: மிகவும் குளிரானது. என்ன பண்ணலாண்டா, இனி நம்ம டிபார்ட்மெண்ட் விஐபி ஹேண்ட்லிங்க்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. ரம்யா: நீ மட்டும் இல்லடா, நம்ம 3 பேரும் நம்ம பாஸோட ரைட் ஹேண்டா இருக்க போறோம். அனைவரும் ஒன்றாக சிரிக்கவும். சகோதரத்துவ உணர்வு. ஹோட்டல் பேங்க்வெட் ஹால் மதியம். ஒரு பெரிய கார்ப்பரேட் கிளையண்ட் ஒரு போர்டு மீட்டிங்காக வருகை தருகிறார். அறை முன்பதிவு, கான்ஃபரன்ஸ் உணவு, ப்ரொஜெக்டர் செட்டப் போன்றவற்றிற்கு பவித்ரா பொறுப்பு. அவர்தான் பொறுப்பு. விஐபி விருந்தினர் மேலாளர் வரை. இந்த சின்ன பொண்டுதான் எல்லா ஏற்பாடை பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கா. அசாதாரணமானது. மேலாளர்: ஆமையா, சமீபத்தில் எங்கள் ஹோட்டல் சிறந்த வாடிக்கையாளர் மதிப்பீடுகளை பெறுவதற்கு அவர்தான் காரணம். அர்ஜுன் இதை கேட்டு பவித்ரா மேல ஒரு சைலண்ட் பிரைடை டெவலப் பண்ணுறார். ஹோட்டல் கார்டன் இடைவேளை நேரம். பவித்ராவும் அவளுடைய சிறந்த தோழி அனு சாயந்தரம் பூங்காவில் காஃபி குடிக்கிறாங்க. அனு: பவித்ரா, உனக்கு யாராவது க்ரஷ் இருக்கா? பவித்ரா சிரிப்பா: மாட்டேன் என்று சொல்ல முடியாது, ஆனா எதுவும் சீரியஸா டெவலப் ஆகுற மாதிரி இல்ல. அனு அவள் பக்கமாக: அதாவது அர்ஜுன் சார பார்த்தா அப்படி என்ன தோணுது? பவித்ரா ஒன்னும் சொல்லாமல் கண்ணை கீழே விடுகிறாள். அங்கத்தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட முகம்ல சிவந்து தெரிகிறது. பெரிய திருமண வாடிக்கையாளர் கலந்துரையாடல் ஹோட்டல் வாரியாரை. ஒரு பிரபல அரசியல்வாதியின் மகளுக்கு திருமண திட்டமிடல் கூட்டம் நடக்கிறது. அர்ஜுன் பவித்ராவை உதவிக்கு அழைக்கிறார். அர்ஜுன்: இது எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எங்கள் சேவையை ஈர்க்க முயற்சிப்போம். நீங்க தான் முன்னின்று நடத்துங்க பவித்ரா. பவித்ரா நம்பிக்கையுடன்: சரி ஐயா, உணவு, அறைகள், அலங்காரம் நானே பார்த்துக் கொள்கிறேன். வாடிக்கையாளரின் மகன் சுரேஷ் பவித்ராவை பார்த்து புன்னகைக்கிறான். அவன் அவள் மீது ஆர்வம் காட்டத் தொடங்குகிறான். பெண்கள் விடுதி இரவு. அனு, பவித்ரா, ரம்யா ஆகியோர் கூரையில் இரவு நேர அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரம்யா: இந்த விஐபி வாடிக்கையாளர்கள் அனைவரும் உங்களை மிகவும் கவர்ந்ததாக தெரிகிறது பவி. அதுலயும் அந்த பாலிட்டிஷியன் மாமாவின் பையன் உன்னோட நம்பர் கேட்டேனேன்னு கேட்டேன். பவித்ரா சிரிப்பா: நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா எனக்கு காதல் எதுவும் இப்போ சிரிக்க வைக்கிறதல்ல. அது ஒரு புது பயமா இருக்கு. உணர்வுகள் உறவாக ஆரம்பிச்சா வாழ்க்கையே ஒரு புது முகம் காட்டும். பவித்ரா இப்போது நம்பிக்கையுடன் நிகழ்வு நிர்வாகத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் ஒரு வலுவான பெண் ஆதரவு அமைப்பை உருவாக்குகிறார். அனு, ரம்யா, தீபா. அரசியல்வாதியின் மகன் ஆர்வம் காட்டத் தொடங்குகிறான். எதிர்கால முக்கோணம் சாத்தியம். அர்ஜுன் பவித்ரா தொடர்பு நுட்பமாக வளர்கிறது. ஆனால் சிறிது தூரம் உள்ளது. அடுத்த எபிசோட். சுரேஷ் பவித்ராவின் நெருக்கம் சுரண்டப்படும். அர்ஜுன் உடைமையுணர்ச்சிகளை வளர்த்துக் கொள்ளத் தொடங்குவான். பவித்ரா தனது உண்மையான உணர்வுகளை தனது தோழிகளிடம் தெரிவிப்பாள். எதிர்பாராத சூழ்நிலையில் அர்ஜுன் பவித்ராவை நேரடியாக எதிர்கொள்வான். தொடரலாமா? நீங்கள் தயாரா? பவித்ரா இப்போது நம்பிக்கையுடன் நிகழ்வு நிர்வாகத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் ஒரு வலுவான பெண் ஆதரவு அமைப்பை உருவாக்குகிறார். அனு, ரம்யா, தீபா. அரசியல்வாதியின் மகன் ஆர்வம் காட்டத் தொடங்குகிறான். எதிர்கால முக்கோணம் சாத்தியம். அர்ஜுன் பவித்ரா தொடர்பு நுட்பமாக வளர்கிறது, ஆனால் சிறிது தூரம் உள்ளது. அடுத்த அத்தியாயம். சுரேஷ் பவித்ராவின் நெருக்கம் அதை பயன்படுத்திக் கொள்கிறது. அர்ஜுன் தன் மீதுள்ள அன்பை வளர்த்துக் கொள்ளத் தொடங்குகிறான். பவித்ரா தனது உண்மையான உணர்வுகளை தன் தோழிகளிடம் வெளிப்படுத்துகிறாள். எதிர்பாராத சூழ்நிலையில் அர்ஜுன் பவித்ராவை நேரடியாக எதிர்கொள்கிறான். பண்ணுவார். தொடரலாமா? ரெடியாயிருக்கா? ஒரு சிறந்த திருப்பம். அர்ஜுன் ஹோட்டல் உரிமையாளரின் மகன் தனது பணக்கார பின்னணியை மறக்காமல் பவித்ராவின் ஆன்மீகத்துக்கும் சுய வளர்ச்சிக்கும் ஒரு இடத்தை உருவாக்குகிறார். சுய வளர்ச்சிக்கும் ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி மாறிட்டாரு. இது அவர்களுக்குள்ள உணர்ச்சி நெருக்கத்தையும் அவளின் அமைதி என் கவனத்தை கவர்ந்தது. இது ஒரு திருமண நிகழ்வு போல சுமூகமாக நடக்கிறது. பவித்ரா உணவு, அரைச்சாவிகள், நேரம் என அனைத்தையும் சரியாக நிர்வகிக்கிறாள். அவள் நிகழ்ச்சி நடத்துகிறாள். அதே நேரத்தில் அர்ஜுன் அமைதியாக அவளுடைய நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறான். வாடிக்கையாளர்: நம்ம ரூமுக்கு ஜூஸ் லேட்டா வந்துச்சு. பவித்ரா: சாரி சார், இன்னைக்கு ரொம்ப கூட்டம். இப்போதே நானே ஏற்பாடு பண்ணிடுறேன்.
அர்ஜுன் அவளை அருகில் கூப்பிடுகிறான். ஹோட்டல் பால்கனி, தனியார் இடம். அர்ஜுன், ஒரு ஜூஸ் இங்க கையாலே எடுத்துக்கொண்டு வர முடியுமா? எனக்கு நீங்க கொடுப்பதில ஒரு வித்தியாசம் இருக்கும் போலிருக்கு. பவித்ரா சிரிப்பாக போய் எடுத்து வருகிறாள். இருவரும் ஜூஸ் ஷேர் பண்ணிக்கொண்டு பால்கனியில் பேசிக்கொள்கிறார்கள். அர்ஜுன், நீங்க ஸ்ட்ரெஸ்ல இல்லாம நல்ல ஹேண்டில் பண்ணுறீங்க. எப்படி பாசிபிள்? பவித்ரா, நான் நாளும் காலையில் மலைக்கு போய் தூய காற்று பருகுவேன், பிரார்த்தனை பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். அதுதான் என் அமைதி. அர்ஜுன் அதிர்ச்சி, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில இன்ட்ரெஸ்டடா? ஆமா சார், வாழ்க்கையில தேடி வந்த அமைதியாதான் அது. அர்ஜுன் ஆழமாக யோசிக்கிறார். அர்ஜுன் தனது குறிப்பேட்டில் ஏதோ எழுதுகிறார். உதவியாளர் உள்ளே நுழைகிறார். உதவியாளர், ஐயா, அடுத்த காலாண்டிற்கான வாடிக்கையாளர் அனுபவத் திட்டத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு மீட்டிங் வைக்க வேண்டாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஹோட்டல் விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக ஒரு தியான அமர்வை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அந்த ஐடியாவை திட்டமிடுங்கள். சார், யார் நடத்துவார்கள்? அர்ஜுன் மெதுவாக சிரித்தபடி, நமக்கு ஏற்கனவே அமைதியான மனம் இருக்கிறது, பவித்ரா. ஹோட்டல் கார்டன், மாலை. பவித்ரா அம்மாவுடன் வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அம்மா, உனக்கு வேலை எப்படின்னு நானே இப்ப தெரிஞ்சுக்கிறேன். உன் முகம் அப்படி ஜொலிக்குது. அம்மா, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் வாழ்க்கையில மீனிங் தருது. இந்த ஹோட்டலில் உள்ள வெறுமை தியான மண்டபம். அர்ஜுன் பவித்ராவுக்கு ஒரு சரணை காட்டுகிறார். விசேஷ மண்டபம், சூடான விளக்குகள், நேர சூழல். அர்ஜுன், இது உங்களுடைய தியான மண்டபம். நீங்கள் பயிற்சி அளிக்கலாம். ஊழியர்களுக்கும் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களுக்கும் இது உங்களுடைய பகுதி. பவித்ரா உணர்ச்சியோடு, எனக்கு சொந்தமான இடம் இல்லையேன்னு எப்பவும் நினைச்சேன். இப்போ அந்த உணர்ச்சி இருக்கு, நன்றி சார். ஹோட்டல் கார்டன், மாலை. பவித்ரா, எனக்கு சொந்தமான இடம் இல்லையேன்னு எப்பவும் நினைச்சேன். இப்போ அந்த உணர்ச்சி இருக்கு, நன்றி சார். அவள் கண்ணெதிரே அந்த ஹால் ஒரு கோவிலாகவே தெரிகிறது. அர்ஜுனின் கண்களில் மெதுவான பெருமை மற்றும் உள்மன உறுதி தெரிகிறது. அவளின் அமைதியில் நான் என்னை மறுபடியும் கண்டேன். முதல் தியான அமர்வு. எதிர்பாராத விருந்தினர் இணைகிறார். அர்ஜுன் தானே? ஹோட்டல் உள் கிசுகிசு. அர்ஜுனன் பவித்ரா விஷயம். அர்ஜுனின் அம்மா பவித்ரா அமர்வை நடத்தும் புகைப்படத்தை பார்த்து விசாரிக்க தொடங்குகிறார். சூப்பர், இப்போ நம்ம கதையின் மையத்துல இருக்கிறது பவித்ரா வேர்ல்ட். ஹோட்டல், அவளோட அன்பான தோழிகள், மெல்ல மெல்ல நெருங்கும் அர்ஜுன், மேலும் ஹோட்டல் கஸ்டமர்களோட பாண்ட். இவையெல்லாம் ஒரு அழகான இரக்கம் ரொமாஞ்சம் கலந்த காதல் கதை போல வளருது. அடுத்த எபிசோடில் தொடரும். அது காதலில் தொடரும் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் தொடரும்.